கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப நம்ம வழிகளை, நம்ம போக வேண்டிய பாதைகளை நம்மை நடத்துகிறது யாருன்னா கர்த்தர் அப்படின்னு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய வருடத்திலே கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு வைத்திருக்கும் பாதையிலே நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், எல்லாத்துக்கும் நன்றாகவே தெரியும். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர். அப்ப மீட்பராகிய கர்த்தர் இவர் தான் நம்மளை பாவ வாழ்க்கையில, பழைய வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தவர். அதுதான். இது எல்லாமே எப்படி மீட்டெடுத்தார்? ரத்தம் சிந்தி சிலுவையிலே மீட்டெடுத்தார், சிலுவையிலே ஜெயம் கொண்டார். எல்லாம் முடித்ததுன்னா நமக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாமே சிலுவையிலே முடித்து விட்டார். அதைத்தான் தீர்க்க தரிசனமாக மீட்பராகிய கர்த்தர் அப்படின்னு ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எதுக்காக நம்மளை மீட்பர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார்னா, பிரயோஜனமாக இருக்கிற காரியங்களிலே நம்ம நடப்பதற்காக. பிரயோஜனமாக இருக்கிற காரியம்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் பிரயோஜனமாக இருக்கிறதுனா என்ன? கர்த்தருக்கு பிரியமான காரியம். நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை என்பதை தேவன் நன்றாக அறிவார். அதாவது சின்ன பிள்ளைகிட்ட போய் ஒரு பால் குடிக்கிற பிள்ளைக்கோ, பால் மறந்த அந்த ஒரு வயசு 2 இதில் இருக்க பிள்ளைகிட்ட போய் நல்ல சுட சுட மீன் குழம்பையோ நல்ல பிரியாணியோ கொடுத்தா அது செரிமானம் ஆகாது. அதுக்கு என்ன தேவையோ, அதுக்கு என்ன தேவைகளோ அதுக்கேற்றது தான் கொடுக்க முடியும். ஆனால் நான் இதை கொடுத்து இப்படி செய்ய போறேன்னா அந்த பிள்ளை அழிஞ்சு போகும். ஆனால் தான் அது பிரயோஜனமானதான், உண்மைதான் பிரயோஜனமானதான். ஆனால் அந்த பிள்ளைக்கு தேவையா கிடையாது. அதே போல் நிறைய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் நிறைய இருக்கு. உலகத்தின் வாழ்வுக்கு அது தேவைதான். ஆனால் பரலோகத்துக்கு போவதற்கு அது நம்மளை வழி நடத்தாது. அதனால தான் அது பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து. எதுக்கு? நம்ம பரலோகத்தில் தேவனை தரிசிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதோட இல்லாமல், போதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நடக்க வேண்டிய வழியை அதை பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. போதித்து பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அப்ப நடக்க வேண்டிய வழியை காமிச்சிட்டு நமக்கு பிரயோஜனமா இருக்கிறத போதிச்சுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கவர் கிடையாது. உன்னை நடத்துகிற, நம்மை நடத்துகிற. எப்படி நடத்துகிறார்? நமக்கு முன் சென்று, நமக்கு முன்பாக சென்று நம்ம வழிகளை செவிப்படுத்தி கொண்டே போகிற தேவன். அப்ப நம்ம வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம வழிகள் எப்படி இருக்கு? கர்த்தர் பிரியமான வழிகளா இருக்கிறதா இல்லையா? எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? நிறைய நேரத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வேதத்தில் அடிப்படையில் அது பார்த்தோம்னா, வேதத்தை தியானிக்கும் போது நமது வழிகள் வேதத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது என்பது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வழிகளை பெற்றுக்கொண்டு அதிலே நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரின் அழைப்பின் சத்தத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிப்ப அன்பின் பரலோக பிதாவே, தாப்பனை பிரயோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துவேன் என்று நீ சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தாப்பனே, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வின் நாவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பாதையிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவித்து அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற வழிகளை பெற்றுக்கொண்டு நீர் அவர்களை நடத்தி செல்வதை உணர்ந்து உன் பின்னாலே நடக்க உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.